அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஒரு லட்சம் கடக்குமா சார் இந்த வருடத்துக்குள்ள? கண்டிப்பா. இந்த வருடம் டிசம்பர் 31 12,500 ரூபா ஒரு கிராமும், ஒரு சவரன் 1 லட்சம் ரூபான்றதும் வந்து. போன 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கிலோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும், கடையில் முதலீடு போடணும் அப்படின்னா வெறும் 60 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும் 1 கிலோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு 1 கிலோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 1,15 லட்சம் ரூபா வச்சாதான் அப்படியே டபுள் ஆயிடுச்சு. இப்போ வந்து கோல்டு விலை வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த சமயம் கோல்டு சிட்டு போட சரியான சமயமா சார்? கண்டிப்பா, தாராளமாக. ஏன்னா இனியும் கூட தங்கம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அதனால சீட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணா போடலாம். அது சிறு துளி பெருவெல்லம். அதனால் சிறுக சிறுக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ அந்த சுமைகள் நமக்கு தெரியாது. தங்கம் எப்படி விலை உயர்தோ அது மாதிரி வெள்ளியும் விலை உயர்ந்து ஒரு கிராம் ஒன்று 250 ரூபா ஒரு கிராம் அப்படின்றது வந்து அடுத்த ஓராண்டு, அடுத்த செப்டம்பர் அக்டோபரில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் கல் இல்லாத நகைகள், எல்லோ கோல்டு ஐட்டங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை காயினாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க, நல்ல விஷயமா நடக்கும். ஆதர் நேயர்களுக்கு வணக்கம். இது பிரைம் ஹோல்டப் வழங்கும் கோல்ட் டைம். இன்றைக்கு கோல்ட் டைம் நிகழ்ச்சியில தங்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு கோல்டு குரு சாந்தகுமார் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஃபைன். சரி, இப்போ தங்கம் விலை பாத்தீங்கன்னா ராக்கெட் வேகத்துல வந்து உயர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 84,000 கிட்ட வந்துருச்சு. இது இப்படியே போகுமா? எங்க சார் நிற்கும்? இல்லை, இது நிற்கும்னு முதல்ல சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதான் கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய நியூஸ் மீடியாவில் கூட, எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும். நம்ம வந்து ஜனவரி 1ஆம் தேதியே வந்து கணிச்சோம். இந்த வருடத்தில் பார்த்தோம்னா பல்வேறு எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால தங்கத்தோட விலை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு இருக்கும் பட்சத்தில் ஒரு சவரன் 57,000 ரூபா தான் இருந்தது. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் 80,000 ரூபான்றது இந்த வருட கடைசியில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகி இப்போது நவம்பர், அதாவது 9th மந்த், செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே அந்த இலக்கு அடைஞ்சிருச்சு. 80,000 ரூபாய் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்பீடு வந்து இன்னும் கொஞ்சம் போயிட்டு தான் இருக்கும் இந்த ரேலி. எப்போ குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில காரணங்கள் வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஃபால் டவுன் வரும். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 500 rupees per கிராம். ஒரு சவரன் ஒன்றுக்கு 400 ரூபா, 4,000 ரூபா ஒரு சவரன் ஒன்றுக்கு அப்படின்ற அளவுக்கு குறையும். திருப்பி அந்த வேகத்திலேருந்து வளர ஆரம்பிக்கும், உயரப்போகும் அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. அதில் ரேட்டு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, 1 லட்சம் கடக்குமா சார் இந்த வருடத்துக்குள்ள? கண்டிப்பாக. இந்த வருடம் டிசம்பர் 31 12,500 ரூபா ஒரு கிராமும், ஒரு சவரன் 1 லட்சம் ரூபான்றதும் வந்துடும். நிறைய பேர் சொல்றாங்க அதுல பாதாளத்துக்கு வந்து தங்கத்தினுடைய விலை போக போகுது. எந்த அளவுக்கு சார் உண்மை? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் அந்த அளவுக்கு வராது. ஏன்னா ஜான் மில்லர்னு சொல்லி ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார். சமீபத்தில் பார்த்தோம்னா ஒரு சவரன் வந்து 57,000 ரூபா விற்கிற சமயத்தில் ஒரு 38% குறையும் அப்படின்னாரு. அவர் எப்போ சொன்னாரோ சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% குறைஞ்சிது. குறைஞ்சோடனே மீடியெல்லாம் பயங்கரமாக அவர் சொன்ன மாதிரி குறைய போகுதுன்னாங்க. 4% குறைஞ்சதே தவிர அதுக்கப்புறம் 20% உயர ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி தான் இருக்கும். அதில் பாதாளத்துக்கு போய் விழுந்துரும் அப்படின்றத தங்கம்லாம் 6,000 வரைக்கும் கூட ஒரு கிராம் வரும்னு சொல்லுவாங்க. இனி அந்த மாதிரி லெவல் வரத்துக்கு சாத்தியமே கிடையாது. ஏன் சாத்தியம் கிடையாதுன்னா, இது வந்து இந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தேவைகளை விட சந்தை, சர்வதேச சந்தையில் தேவைகளும், அதில் பிக் இன்வெஸ்டர்ஸுடைய அவர்களுடைய முதலீடு பண்ணுறதும் இதெல்லாம் வச்சு தான் இந்த ரேட்டு இதாகுது. ப்ளஸ் மைனிங் காஸ்ட்டும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்குறப்போ அந்த மாதிரி கிராம் ஒன்று 6,000 ரூபாய்க்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து ஒரு ஏமாற்றுத்தனம் தான். நம்ம எதிர்பார்த்து ஏமாந்துருவோம் அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன். இது ஏதாவது ஒரு அளவு இருக்குல்ல சார்? இதுக்கு இந்த அளவோட போய் முடிஞ்சிடும். ஏன்னா வரலாறு காணாத உச்சத்துக்கு தான் போயிட்டு இருக்கு தங்கத்தினுடைய விலை. ஏதாவது ஒரு அளவு எங்கேயாவது போய் முடியும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்க சார் முடியும் இது? இல்லை, முடியறதுன்றத விட ஸ்டாண்டர்டாக நின்று இப்போ ஒரு 10,000 ரூபா வந்துருச்சு, 10,500 ரூபா இன்றைக்கி ஒரு கிராம் இருக்குது அப்படின்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா முன்ன பண்ண இருந்துட்டு இது அப்படியே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக
ஒரு 10-20 நாள் இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது இப்போ. ம். இன்றைக்கி எங்களுக்குமே பெரிய கஷ்டம் தான். வியாபாரி கூட எப்படி கஷ்டம் அப்படின்னா, இப்போ காலையிலேருந்து மாலை வரைக்கும் விற்கிறோங்க. விற்றுட்டு அன்னைக்கு நைட்டு தான் நம்ம கணக்கு பார்ப்போம். சரி, அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு வாங்க முடியாது. அடுத்த நாள் காலையில் நம்ம பேங்க்கில் வாங்கலாம் கோல்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முத நாள் விற்றதை விட ஒரு கிராம் ஒன்றுக்கு ₹100 ₹200 கூட போயிடுது. நேத்து கூட 2 தடவை உயர்ந்துருக்குல்ல சார், ஒரே உயர்ந்துருச்சு. நாள்ல. அப்போ நாங்களுமே என்ன பண்ணுறோம், அடுத்தது வாங்கணும் அப்படின்னா சரி கொஞ்சம் இறங்கட்டுமா, அட்லீஸ்ட் விற்ற ரேட்டுக்காக ஒரு ₹100 குறைஞ்சா பரவாயில்ல அப்படின்னு வெயிட் பண்ணுறோம். அடுத்த நாள் பார்த்தா அதை விட இன்னும் ₹100 200 ஏறிடுது. இப்படின்றப்போ அப்படி பணத்தை பணமாக வச்சுக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? இதில் பெரிய ஒரு வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சில கஷ்டங்கள் எல்லா வியாபாரிகளுமே பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாமே இந்த விலை ஏன்டா இந்த மாதிரி விலை ஏறிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்ற நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பண்டிகை சீசன், நவராத்திரி வந்து ஆரம்பமாகிடுச்சு, தீபாவளி வரப்போது, திருமண சீசன், இது எல்லாமே வரப்போகுது. இந்த சமயத்துல வந்து மக்கள் வந்து அதிகமா நகை வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்ப நகையோட விலையுமே ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்ப எப்படி சார் நகை வாங்குறாங்களா, எந்த அளவுக்கு இருக்கு மக்கள் நகை கூட்டம்? வாங்குறாங்க, தன்னுடைய தேவைக்கு ஏற்ப வாங்குறாங்க. முதல்லாம் பார்த்தோம்னா அந்த கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கப்போ ஓரளவுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ வந்து யோசிக்கிறாங்க, ம். ஐயோ இன்னும் இவ்வளோ ஏறிடுச்சே, குறைஞ்சா வாங்கிக்கலாம். குறைஞ்சா வாங்கலாமா அப்படின்னு. நான் அதனால தான் எப்பயுமே ஒரு அட்வைஸ் சொல்வேன், அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் பணமாக கையில் வச்சுருந்தீங்களா ஒரு 50% வாங்குங்க. ம். இன்னைக்கு இருக்கா 10,500 அதிகம்னு தோணுதா உங்கள் மனசுக்கு, பரவாயில்ல 50% இன்னைக்கு வாங்குங்க. 2 நாள் கழிச்சு பாருங்க, திருப்பி இந்த ரேட் இதோட ஏறிடும். ம். அந்த நேரத்தில் இல்லை கொஞ்சம் குறைஞ்சா கூட திருப்பி அதை ஆவரேஜ் பண்ணலாம். அதனால தான் நான் சொல்லுவேன், நீங்கள் யோசிச்சுட்டே வாங்காமல் மட்டும் இருக்கவே இருக்காதீங்க. வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோமா, பணம் கையில் இருக்கா, தாராளமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ கூட இது அதிகமான ரேட்டு, இன்றைய அநியாயமாக தெரிகிற இந்த விலை நாளைய நியாயமான விலையாக வந்து சேரும். அதாவது புரியுதுங்களா? இன்னும் ஒரு 4 வருஷத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள், தங்கத்தினுடைய விலை ஒரு கிராம் ஒன்று ₹20,000 20,000 25,000 போயிடும். ஒரு சவரன்றது ₹2,00,000 போல வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா மாற்று முதலீடு வேறு எதுவுமே கிடையாது. செக்டார் கோல்டு செக்டார் தான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்குது மற்ற எல்லா துறைகளை விட. அதனால் இதில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி வளர்ச்சி இருக்கும். எப்போதான் சார் தங்கம் வாங்கலாம்? இந்த சமயம் முதலீடு செய்ய சரியான சமயமா சார்? தாராளமாங்க. எப்போ நான் தான் சொல்கிறேனே, இப்போ தான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மள்ட்ட பணம் இருக்கா, உடனே தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து சேஃப் எவனா, ட்ரம்ப்போட டாரிஃப், இது எல்லாமே வந்து தங்கத்தினுடைய விலை வந்து உயர்த்திருக்கு. ரீட்டைல் சந்தையில தங்கம் விலை உயரத்துக்கான காரணங்கள் என்ன சார்? இல்லை, இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சர்வதேச சந்தையில் அதுக்கும் இங்கே இருக்கிற சில்லறை வணிகத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. எப்படின்னா முதல்லாம் அந்த சோசியல் மீடியாவோ இல்லை நெட்டு இன்டர்நெட்லாம் இல்லாத டைமில் அந்த நியூஸ் இங்கே வர்றதுக்கே லேட் ஆகும். இப்போ அப்படி இல்லை, அங்கே வந்து அந்த சார்ட்டில் என்ன வருதோ அதை அடுத்த செகண்ட் இங்கே பார்க்கலாம். அதையொட்டி அந்த ரேட்லாம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரேட்டை பொறுத்து தான் இங்கேயும் இதாகுது. அதனால் அங்கே வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸ் இத்தனை டாலர் ஏறி இருக்குது அப்படின்னா அடுத்த செகண்டு இங்கே இது பண்ணி கால்குலேட் பண்ணி இங்கே ரேட்டு வந்துடுது. அதனால் நேரடி தொடர்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த சில்லறை வர்த்தகத்தில் நம்மளுடைய தங்கத்தினுடைய தேவைகளும் அதிகமாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் பண்டிகை காலங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, தங்கத்தின் தேவைகள் இருக்குது. பெருமுதலீட்டாளர்களின் பார்வையும் தங்கத்தின் பக்கம் திரும்பி இருக்கு. மேலும் பல நாடுகளின் பார்வையும் தங்கத்தின் பக்கம் திரும்பி இருக்கு. அவங்களுமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் சைனா, ரஷ்யா, இந்தியா, இந்த மாதிரி இவங்க எல்லாமே தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகிறாங்க. இப்படின்றப்போ கோல்டுடைய ரேட்டு உயர்ந்துட்டு தான் இருக்கு. இப்போ நான் எளிமையான மக்கள் வந்து எளிமையான முறையில் தங்கம் வாங்கலாம்னு சொல்லிட்டு 9 கேரட் கோல்டு வந்து கொண்டு வரதா வந்து அது கூட ஹால்மார்க் வந்து கொடுத்துட்டாங்க. 9 கேரட் கோல்டு அப்படின்னா என்ன சார்? 9 கேரட் கோல்டுனா தங்கத்தை வந்து 100% பிரிக்கணும் இல்லையா? ஒரு கேரட்டுக்கு வந்து 4.16% சேர்ந்தது தான் ஒரு கேரட். 4% வைங்களேன், இன்டூ 10னா 40% கோல்டு, இன்டூ 22% 4.16 இன்டூ 22 அப்படின்னு போட்டோன்னா 91.66 இந்த மாதிரி தான் வரும். அப்படி வரும் பட்சத்தில் 91.6% தங்கமும் மீதி 8.4% காப்பரும் சேர்ந்தது தான் அந்த 22 கேரட். இதே 9 கேரட்டில் வச்சிங்க அப்படின்னா 37.5% தங்கமும் மீதி 62.5% காப்பரும் சேர்ந்தது தான் அது. அதனுடைய கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் மக்களும் ஏழை மக்களும் வாங்குற அளவுக்கு தனக்கு இவ்வளோ பணம் இல்லை அப்படின்றப்ப அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனுடைய விலை ஒரு 4,000 சுமார். இது 10,000 கிராம் இருந்துச்சுன்னா அது 4,000 இருக்கும் போது. அப்போது அதனுடைய ரீசேல் வேல்யூ அதே மாதிரி தான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. 10,000 வாங்குற பொருள் 50% ஏறிச்சுன்னா 15,000, 4,000 வாங்குற பொருள் 50% ஏறிச்சுன்னா 6,000. அந்த ரேஷியோ பர்சன்டேஜ் ஒன்று தான். என்ன ஒன்று, மக்களுக்கு வந்து சரி
யார் வந்து கிட்டக்கு வந்து பார்க்க போகிறாங்க, இது வந்து 9 கேரட்டா, இது 22 கேரட்டான்னு. அதை பட் எல்லோ பாலிஷ் போட்டுக்கலாம். எல்லோ பாலிஷ் ரொம்ப நாள் நிற்காது. சில ஐட்டங்களில் அதுக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது. அன்றாடம் யூஸ் பண்ணுற ரிங்கு, செயின், வளையல் இதில் போட்டால் அவ்வளோ நிற்காது. இதே ஆரம், நெக்லஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எப்பயாவது யூஸ் பண்ணுவோம், தண்ணி கூட படாது. அந்த மாதிரி ஐட்டங்களை செய்து வச்சுட்டோம்னா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக லாங் லைஃப். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 9 கேரட் வந்து ரொம்ப நாள் வந்து வராது அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஹால்மார்க் எந்த அளவுக்கு சார் முக்கியம் நகை வாங்கும் போது? கண்டிப்பாக ஹால்மார்க்குன்றது வந்து தரச் சான்றிதழ். இதுக்கு வந்து முதல்லாம் வந்து இதுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருந்துச்சு. கடைக்காரர்கள் சொல்கிறது தான், நீங்கள் பழைய நகையை கொண்டு வரீங்கன்னா அதை உரசி பார்த்துட்டு, இல்லையே மச்சம் சரியா இல்லையே, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த கடையில் வாங்கினீங்களா, அந்த ஊரில் வாங்கினீங்களா, ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி தன்னுடைய லாப நோக்கத்துக்காக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய ஆட்களையே நான் குறை சொல்கிறதா இல்லை, இருந்த விஷயத்த சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நீ எந்த ஊரில் வேணால் வாங்கிக்கோ, 916 இருக்கு, 916 ஹால்மார்க் சீல் இருக்கா, அது அவ்வளோதான். அதுக்கு வந்து குறைய சொல்ல முடியாது. அதையும் மீறி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, அதில் வந்துச்சு அப்படின்னா நம்ம நுகர்வோர் மையத்துக்கு கூட போகலாம். அந்தளவுக்கு சட்டம் அந்த அளவுக்கு கொண்டு வந்து நுகர்வோருக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய விதத்தில் இப்போ வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வியாபாரிகள் வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. எங்களுக்குமே வந்து தங்க விலை வந்து எப்போ குறையும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க. இன்னுமே வியாபாரிகள் எந்த மாதிரி கஷ்டங்கள் சார் ஃபேஸ் பண்ணுறாங்க? போன 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கிலோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும், கடையில் முதலீடு போடணும் அப்படின்னா வெறும் 60 லட்சம் ரூபாய் இருந்தால் போதும் 1 கிலோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி 1 கிலோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 1,15 லட்சம் ரூபா வச்சாதான் அப்படியே டபுள் ஆகிடுச்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அப்போ வியாபாரிகளுக்கு அது முதலீடு பண்ணுறதுக்கு பெரிய தொகை தேவைப்படுது இல்லையா? அன்றைக்கி 1 கிலோ வாங்குகிற ஒரு 60 லட்ச ரூபாய் இன்றைக்கி 1,20 லட்ச ரூபா கிட்ட வந்துருச்சு. அப்படின்றப்போ அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இப்போ வந்து கோல்டு விலை வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த சமயம் கோல்டு சிட்டு போட சரியான சமயமா சார்? கண்டிப்பாக தாராளமாக. ஏன்னா இனியும் கூட தங்கம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் சீட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் போடலாம். அது சிறு துளி பெருவெள்ளம். ஆனால் சிறுக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ அந்த சுமைகள் நமக்கு தெரியாது, தங்கத்தை வந்து ஈஸியாக வாங்கிடலாம். ஓகே, இப்போ கோல்டு கூட பார்த்தீங்கன்னா சில்வருடைய விலையுமே வந்து ரொம்பவே உயர்ந்துக்கிட்டு வருது. சில்வரில் வாங்க ஆரம்பிக்கிறாங்களா சார் மக்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் வந்துடுச்சு. ஏன்னா கோல்டு எப்படி விலை உயர்ந்துக்கிட்டே இருந்ததோ அது மாதிரி 2023-24 கோல்டு வந்து 44% விலை உயர்ந்துருச்சு. அன்னைக்கு வந்து 44% தங்கத்துலேயும் சில்வரில் பொறுத்த வரைக்கும் 56% விலை உயர்ந்துருச்சு. இப்போ 24க்கும் 25க்கும் கம்பேர் பண்ணால் 25 இன்னும் முடியலை, கேலண்டர் இயர் கூட முடியலை, 9 மாதம் தான் ரன்னிங்கில் இருக்குது. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த 44% அடைஞ்சாச்சு தங்கம். சில்வர் பார்த்தீங்கன்னா 50% கடந்தாயிடுச்சு. அப்படின்றப்போ இன்னும் டிசம்பர் வரைக்கும் இருக்குது டைமு. அப்படின்றப்போ ரேட் இன்னும் விலை உயரும். தங்கம் எப்படி விலை உயர்தோ அது மாதிரி வெள்ளியும் விலை உயர்ந்து ஒரு கிராம் ஒன்று 250 ரூபா ஒரு கிராம் அப்படின்றது வந்து அடுத்த ஓராண்டு, அடுத்த செப்டம்பர் அக்டோபரில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே சார், இப்போ கடைசியாக வந்து இப்போ தங்கம் போகிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே கவனிக்க வேண்டியதாக இருக்குது? அதாவது யார் வாங்க போகிறாங்கன்றதை பொறுத்து இருக்கும். பதில் ஒரு ஏழை எளிய மக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் அப்படின்னா எல்லோ கோல்டு பார்த்து வாங்கிக்கலாம். அந்த எல்லோ கோல்டு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா கல்லுலாம் இல்லாமல் ஒரு இந்த ஆன்டிக் ஜுவல்ஸ் அது மாதிரி ஐட்டங்கள் இல்லாமல் அந்த மாதிரி நகைகளை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி மேல்தட்டு மக்கள் அவங்கள பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க வந்து டிசைனுக்காக எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, டிசைனாக போடணும், யூனிக்காக போடணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும் அவங்களுடைய எண்ணங்கள். அதனால் மக்களை பொறுத்த வரைக்கும் கல் இல்லாத நகைகள், எல்லோ கோல்டு ஐட்டங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை காயினாக கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்ல விஷயமா. இப்போ நீங்கள் காயினை சொல்கிறது, காயினை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிசைன் இல்லாத காயினாக வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படிலாம் இல்லை. காயினை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே இதுதான்மா. டிசைன் இருக்கிற காயின், டிசைன் இல்லாத காயின் அப்படின்றதுலாம் கிடையாது. ஓகே, இப்போ எந்த மாதிரி டிசைன் சார் மக்கள் அதிகமாக விரும்ப ஆரம்பிக்கிறாங்க? மக்களை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட், இப்போ என்ன ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்கு அதை விரும்ப ஆரம்பிக்கும். அது யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். அவங்க வந்து டிசைன் புது டிசைனாக இருக்கணும், ஒரே மாதிரி போர் அடிச்சு போச்சு, பெக்குலியராக இருக்கணும். எனக்கு எல்லோ கூட பிடிக்கல, ரோஸ் கோல்டு, ஒயிட் கோல்டு, இந்த மாதிரி ரெட் கோல்டு, இந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸு. அதனால் இந்த மேட் ஃபினிஷ் அது மாதிரிலாம் ரொம்ப விரும்புகிறாங்க. ப்ளஸ் இந்த ஆன்டிக் ஜுவல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நகைகளை விரும்புகிறாங்க. டைமண்ட்ஸ் நிறைய மூவ் ஆகுது இப்போலாம். முதல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, இப்போலாம் டைமண்ட்ஸ் வச்ச ஐட்டங்கள் நிறைய மூவ் ஆகுது. ஓகே சார், உங்களுக்கு ரீட்டைல் சந்தையில் டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி சார் இருக்குது? நாளுக்கு நாள் கொஞ்சம் கூடிட்டு தான் இருக்கும். என்ன இந்த விலை ஏற்றம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியலை இந்த டைமில். ஏன்னா அதான் நிதர்சனமான உண்மை.
ஏன்னா மக்கள் வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இப்போ வாங்குறாங்க. மற்றதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ப்போம் அப்படின்ட்டு. ஓகே சார், தங்கத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி சார். நன்றிம்மா.